ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ பூஸ்துதியோட 32வது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்போ நம்ம சேவிச்சுக்கலாம். பத்யுர் தக்ஷிண பாணி பங்கஜ புடே விந்யஸ்த பாத அம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சத்ருசம் பர்யங்கயந்தி புஜம் போத்ரஸ்பர்சலசத்கபோலபலகா புல்லாரவிந்தேக்ஷணா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. பத்யுர்தக்ஷிணபாணிபங்கஜபுடே விந்யஸ்தபாதாம்புஜா வாமம் பன்னகசார்வபௌமசத்ருசம் பர்யங்கயந்தி புஜம் போத்ரஸ்பர்சலசத்கபோலபலகா புல்லாரவிந்தேக்ஷணா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. பத்யுஹு நாயக்கனான வராக பெருமானுடைய தக்ஷிணபாணி பங்கஜபுடே வலது திருக்கை தாமரையில் விந்யஸ்த வைக்கப்பட்ட பாத அம்புஜா திருவடி தாமரைகளை உடையவளாய் பன்னக சார்வபௌம ஆதிசேஷனுக்கு சத்ருசம் சமமான வாமம் புஜம் இடத்திருக்கையை பர்யங்கயந்தி திருப்பள்ளியாகச் செய்கின்றவளாய் போத்ரஸ்பர்ச எம்பெருமானது கபோலம் பட்டதால் லசத் மயிர்க்கு செறிந்த போன்ற கபோல பலகா பலகை போன்ற கபோலத்தை உடையவளாய் புல்ல மலர்ந்த அரவிந்த தாமரை போன்ற ஈக்ஷணா திருக்கண்களை உடையளான சா அத்தகைய சர்வம் சஹா பூமி தேவி அனுதினம் தினந்தோறும் மே எனக்கு சர்வாணி சகலமான மங்களானி நலங்களையும் புஷ்யத்து வளர்த்தருள வேண்டும். இது பூமி பிராட்டியின் தியான ஸ்லோகம். பூமி பிராட்டி வராக வடிவம் கொண்ட எம்பெருமானுடைய தாமரை போன்ற வலத்திருக்கையில் தன் 2 திருவடி தாமரைகளையும் வைத்து கொண்டுள்ளாள். எம்பெருமானுடைய இடத்திருக்கை ஆதிசேஷன் போன்று விளங்குகின்றது. இதை தனக்கு ஏற்ற திருப்பள்ளியாக கொண்டிருக்கின்றாள். எம்பெருமானுடைய திருக்கபோலத்துடன் பிராட்டியின் திருக்கபோலம் சேருவதால் ஏற்படும் இன்ப உணர்ச்சியால் அவளது திருக்கபோலத்தில் மயிர்குச்சுக்கள் தோன்றுகின்றன. அந்த இன்பத்தால் அவள் திருக்கண்களும் தாமரை போல் மலர்ந்து விளங்குகின்றன. அத்தகைய பூமி பிராட்டி அடியேனுக்கு எப்பொழுதும் எல்லா மங்களங்களையும் அருள வேண்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.